வணக்கம். வணக்கம் மேடம். ஹாய், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ராஜா பேசுறேன் மேடம். ராஜா? ஆமா மேடம். நான் இப்பதாங்க சொல்லி முடிச்சேன். ஃபர்ஸ்ட் காலர் வந்ததுமே சொன்னேன். இந்த சதீஷ், ராஜா, குமார் இவங்க இந்த மாதிரியான பேர்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அந்தரங்கம் நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லுங்க ராஜா, எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல கால் பண்றேன் மேடம். கோயம்புத்தூர் ராஜா நீங்க. ஓகே, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க அண்ட் என்ன பிரச்சனை? நல்லா இருக்கேன் மேடம். பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வயசு 26. ஓகே. எனக்கு வந்து 13-14 வயசுல இருந்து இந்த கைப்பழக்கம் இருக்கு. ஓ, அப்பவே வந்து பிசினஸ் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டீங்க பாத்தீங்களா? ஆமாம், கொஞ்சம் பிந்திலே பழக்கிட்டேன். சின்ன வயசு சீத்தாப்பழம் பார்த்துட்டேன். ஓகே. இல்ல அப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு நாளைக்கு 2 வாட்டி பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இருந்தது. 15 வயசுல இருந்து ரெகுலரா இருக்கும். டெய்லி வந்து ஈரம் படாம தூங்க மாட்டேன். ஓகே. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இப்ப வயசு எனக்கு 27 மேடம். ஓகே. ஏன்னா கடந்த ஒரு 6 மாதமா 7 மாதமா என்னன்னா எனக்கு நான் கைப்பழக்கம் பண்ணும் போது எனக்கு விந்து வெளியில வரும்போது எரிச்சல், பயங்கரமான எரிச்சல் உண்டாகுது. இதுக்கு அப்பவும் வந்து நீங்க வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு இருப்பீங்களா இல்ல வந்து? இல்ல, அப்பவும் பண்ணதான் செய்வேன். அதுக்கு விட முடியும். அதாவது அது தொட்டில் பழக்கம் வந்து சுகர் வரைக்கும் சொல்லுவாங்கல்ல, அதனால கைப்பழக்கம் வந்து கல்யாணம் வரைக்கும் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகேங்க. கைப்பழக்கம் பண்றது தப்பு கிடையாதுங்க. ஆனா நீங்க வந்து அத டைம் டேபிள் போட்டு பண்றீங்க பாத்தீங்களா, அதுதாங்க செம ஹைலைட். சரி சரிங்க, நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னே தெரியல, போங்க டாக்டர் நீங்களே சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இவர் வந்து முதல்ல உண்மையை சொல்கிறாரு. டீனேஜில் பெரும்பாலும் பொய்ய சொல்லாத உண்மையை சொல்லணும்னா டீனேஜில் இந்த பழக்கம் எப்படியும் எல்லா ஆண்களுக்கும் தொத்திக்கும். என்கிட்ட பர்சனலாக வந்து நீங்க வந்து அவரோட நேர்மையை பாராட்டுறீங்களா டாக்டர்? இல்லை, பாராட்டுறீங்கிறது இது தெரியாத பழக்கம். இன்னைக்கு அவர் இதில் பாதிப்பு இருக்குங்கிறத உணர ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேல் பட்டு போனது முடிஞ்சு போச்சு. எங்க அவர் தான் கல்யாணம் வரைக்கும் நிச்சயமா நான் பண்ணுவேன்ட்டாரு. இல்லை பண்ண மாட்டார், இனிமேல் பண்ண மாட்டார். அதுக்காக தான் இங்கே நம்மள்கிட்ட இங்கே கேள்விக்கே வந்திருக்கிறார். இல்லைன்னா கேள்வியை கேட்க மாட்டார். ஏன்னா இது வந்து எங்கேயோ நம்மளை திசை மாற்றி இழுத்துக்கிட்டு போகுதுங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடுது அவருக்கு. ஏன்னா இப்போ தான் எரிச்சல் ஆரம்பிச்சிருக்கு, இனிமேல் தான் பற்றிக்கும். ஏன்னா அதனால நம்ம என்ன செய்யணும்னா அது தீப்பிடிச்சி எரியறதுக்கு முன்னே அதை காப்பாற்றணும்னா கைப்பழக்கத்தை எல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வேறு ரூட்டில் நம்ம ஆரோக்கியம் சார்ந்த வகையில் கவனத்தை செலுத்திக்கிட்டு முடிஞ்சால் மேரேஜுக்கு முன்னாடி ஒரு செக்ஸாலஜிட்ட செக்ஸ் மருத்துவரை அணுகி சில ஆலோசனைகளையும் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்துக்கும் பண்ணிக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக பாதிக்கும், இது மாதிரி உள்ளவங்களுக்கு பாதிக்கும். ஆனால் மன ரீதியாக இதில் பாதிச்சிடுமோன்னு பயப்படுறது இது சின்ன கம்ப்ளைண்ட்டு, சின்ன வயசில் ஏற்படுறது. ஒரு 50-55 வயசில் எது ஏற்பட்டால் பாதிப்பு இருந்தால் கூட அது கஷ்டம். இவர் சின்ன வயசில் சின்ன பாதிப்பு தான் இருக்கும். இதை கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம், கவலைப்பட வேணாம். இனிமேல் பட்டு அடிக்கடி நீங்கள் அந்த கைப்பழக்கன்றதை கொண்டு போக வேண்டாம். நிச்சயமாக உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கும். முழுக்க வந்து ஏற்பட்டதுக்கு காரணம் கைப்பழக்கம் கண்டிப்பாக. ஓகே, நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கிற டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கைப்பழக்கம் பற்றி தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நேயர்களும் வரிசையாக ஒரே கேள்வி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஐ திங்க் ஆம்பளைங்களுக்கு வந்து இதுதான் மேஜர் பிரச்சனை. இதை பற்றி வந்து இந்த ஷோ பண்ணி நான் ஒரு புக் எழுதலாம் போல, ஆண்களும் அவர்களது கைப்பழக்கமும்னு சொல்லி. என்ன தலைப்பு ஓகேவா? சரி, நான் எழுதிட்டேன். இதுக்காகவே எழுதி மன வாழ்க்கை மகிழ மன்மத ரகசியம்னு எழுதி, அதாவது மனமாகக்கூடிய என்னுடைய குறிக்கோளே என்னன்னா திருமணமாகக்கூடிய இளைஞர்கள் திருமணத்துக்கு முன்னாடி இதை படிக்கணும். திருமணம் ஆகக்கூடியவங்களுக்கு இந்த நூல் வந்து பரிசாக கிடைக்கணும். அவங்க லைஃப் நல்லா இருக்கணும். இதுதான் என்னுடைய, வேற ஒன்றும் அதில் வந்து இதாக இல்லை. இதில் மெயின் வந்து உண்மையில் எல்லா இளைஞர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் முழுக்க என்னன்னா, எந்த பழக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன நெருடரில் அப்படி ஸ்டெக் ஆகும்போதே தெரியும் இது தப்புன்னு தெரியும். அதுலேருந்து ரிட்டர்ன் அப்படி ஒரு விஷயம் தோணாவே அது தப்புன்னு தானே அர்த்தம். ஆமாம், எப்போ தவறு செய்கிறோங்கிறது தோணிச்சோ நம்ம திருந்தி ஆகணும். என்ன இல்லைன்னா அது வந்து நம்மளை வருத்தப்பட வைக்கும். வருத்தப்படக்கூடாது. வருத்தப்படாத வாலிபர்களாக இருக்கணும்னா இவங்க வந்து இளமை பிராயத்திலேயே ஆமாம் அவங்க வந்து நல்லா இருக்கணும். ஓகே, அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். கேட்கலாம். சொல்லுங்க வசந்தமாரி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்? வசந்தமாரி மேம். என் பேர் வசந்தமதி. மதி. ஓகே, மதி. வசந்தமதி மேம். வசந்தமதி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
மதி மதி வசந்த மதி. ஓகே, வசந்தமதி மேம். எப்படி இருக்கீங்க? வசந்த மாரி. மேம் என் பேர் வசந்தமதி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்